தகப்பன் செய்த பாவத்துக்கெல்லாம் பிள்ளைதான பழி ஏற்றுக்கணும். டேட், நான் பாவம் செய்தேன். எந்த மழையை சொன்ன? உங்க மழையை சொன்ன. தர்மலிங்க விஷயத்துல முதல்ல மன்னிப்பு கேட்டுக்க, பிறகு சந்தர்ப்பம் பார்த்து வஞ்சம் தீர்த்துக்கன்னு நீங்க தானே எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க. பாதையே தானே நீங்க செஞ்சிருக்கீங்க. What nonsense are you blabbering? எவன் ஒரு கட்ரோட் பகர் உங்ககிட்ட கதை விட்டு இருக்கான். கட்ரோட், you are the cutthroat. கதைக்கு ஆதாரம் கிடையாது, ஆனா நீங்க செய்த சதிக்கு ஆதாரம் உண்டு. அதுக்கு சாட்சி மனசாட்சி. அது உங்ககிட்ட உண்மையை சொல்லல. நடந்த உண்மையை நீங்க மறைச்சிடலாம், ஆனா நாளைக்கு ஆண்டவன் சன்னிதானத்துல நீங்க செய்த கொலையை ஒத்துக்கிட்டே தீரணும். அப்ப உங்க பணம் பேசாது, நீங்க செய்த பாவம் தான் பேசும். Yes, I did it. I did it. You know why? Why? அந்தஸ்திரி அதிகாரத்திலே வாழ வேண்டிய ஒரு கோடீஸ்வரனுடைய மகனே சாக்கடைக்கு ஒருத்தர் இழுத்துட்டு போன அதை என்னால எப்படி சகிக்க முடியும்? சகிக்க முடியலன்னா என் நண்பனுக்கு சாவுதான் தண்டனையா? நீங்க சாக்கடைன்னு எதை சொன்னீங்களோ அது சாக்கடை இல்ல, உலகத்தையே உண்டாக்கிய பெரிய சமுதாயம். அதுல உள்ளவங்க அத்தனை பேருக்கு இதயம் இருக்கு. என் நண்பர் ராமு செத்த உடனே எத்தனை பேர் அவரை சுத்தி நின்று தன் குடும்பத்துல ஒருத்தர் செத்து போயிட்டா நினைச்சு ஐயா நீ போயிட்டியா போயிட்டியான்னு கண்ணீர் விட்டாங்க தெரியுமா? அதை என் கண்ணால பார்த்தேன். டேட், பங்களா, பணம், பகட்டு இதெல்லாம் நான் பெருசுன்னு பாடம் சொல்லி கொடுத்தீங்க. அந்த தன்னலமற்ற ஏழை சமுதாயத்தை சாதாரணமா நினைக்க வச்சீங்க. எல்லாரும் கூட ஒன்னா பழகி பெரிய தியாக வாழ்வு வாழ வேண்டிய என்ன இப்படி நாசப்படுத்திட்டீங்களே டேட். ராமு சாதாரண ஏழை விட்டு பையன் ரொம்ப வசந்துட்டானா, பணக்கார விட்டு பையன் ரொம்ப தாழ்ந்து போயிட்டான். காரணம் உங்க பணத்து. எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். ஆனா நீ என் பாசத்துக்கு இருக்கிற ஒரே பிள்ளைப்பா, எனக்கு இருக்கிற ஒரே பிள்ளை. ஒன்ன நான் இழக்க முடியாது. இந்த கொலையை நான் செய்யலன்னு ஒரு வார்த்தை சொல்லிடு. ஒன்ன நான் இழக்கவே முடியாது, ஒன்ன நான் இழக்கவே முடியாது. பாசத்துக்கு அர்த்தமே இப்பதான் புரியுதா? எனக்காக எப்படி துடிக்கிறீங்களே? ராமுவ பிரிஞ்சு அவனுடைய தாயார் எப்படி துடிப்பாங்க? தாய் பாசமே என்னன்னு தெரியாம வளர்ந்த எனக்கு அவங்கதான் தாயார் தாங்க. ராமுவ பிரிஞ்சு அவனுடைய தாயார் எப்படி துடிக்கிறாங்களோ அதே மாதிரி என்ன பிரிஞ்சு நீங்க அணுவணுவா துடிக்கணும். தொழிலாளர்களுக்கு நீங்க செய்த கொடுமைக்கெல்லாம் இதுதான் ஐயா.